மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஒரு தாய்க்கு நிகரா பாசம் தந்த சிங்கம் தானா தினந்தோறும் வணங்கி நிற்கும் சாமிதான். பாசம் நேசம் ஒன்று சேர்ந்து கட்டி வச்ச வீடு கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவகையாடு. பாசம் நேசம் ஒன்று சேர்ந்து கட்டி வச்ச வீடு கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவகையாடு. ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஏங்க, சமைக்கிறதை விட கஷ்டமான வேலை தினமும் 3 வேளையும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். இன்னைக்கு பொங்கல் தக்காளி சட்னி. பொங்கல்னா பொதுவா எல்லாரும் தேங்காய் சட்னி தானே வைப்பாங்க. எல்லார் மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் சுந்தரம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? அரிசி பருப்பை குக்கர்ல போட்டு வெயிட் போட்டு அடுப்புல எடுத்து வைங்க. 4 விசில் வந்ததும் மறக்காம ஆஃப் பண்ணுங்க. வச்சாச்சுமா. என்னங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட மாட்டீங்களே? சரிம்மா. ஆமா, இப்படிதான் சொல்றீங்க, ஆனா மறந்துடுறீங்க. எத்தனை நாளா சமைச்சிட்டு இருக்கேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் வைஷு. காஃபி ரெடி. என்னப்பா, வழக்கம் போல அம்மாவோட வாய்ஸ் கேட்டுதான் சமையல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? டெய்லியும் அம்மா வாய்ஸ் கேட்டுதான் சமையல் பண்ணணுமா? அம்மா வாய்ஸ் கேட்டு தான் சமைக்கணுமா? அம்மாவோட சேர்ந்து சமைக்கிறோமா? உன்னோட அம்மா குரல் கேட்டுட்டு இருந்தா எனக்குள்ள எப்பவுமே பெரிய எனர்ஜி வருமா. அவ போனதுக்கு அப்புறம் அவ குரல் தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த உன்னோட எனர்ஜி, இது நான் கொடுக்கற எனர்ஜி. அப்பா, நான் வந்து போட்டுப்பேன்ல, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? காஃபி போடுறது அவ்வளவு பெரிய வேலையாம்மா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? காஃபி போடுறது அவ்வளவு பெரிய வேலையாம்மா? அப்படி கேட்கட்டுமா? டீ கடையில டீ மாஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? சொல்லுமா. டெய்லி 900 ரூபாய். அப்ப வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு பதிலா டெய்லி டீ கடைக்கு போய் 900 ரூபாய் சம்பாதிக்கின்ற. அப்பா, நீங்க போடுற காஃபி எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு நான் சூப்பரா இருக்குன்னு போய் சொல்லிட்டு குடிப்பேன். ஆனா கஸ்டமர் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. சைக்கிள் கேப்ல என் காஃபி நல்லா இல்லைன்றல, நாளைக்கு பார் இதை விட மோசமா போடுறேன். சூப்பரா இருக்குப்பா. அப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க போடுற காஃபி அப்படியே அம்மா போடுற காஃபி மாதிரியே இருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஐயோ கஸ்தூரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா, இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போகணும். அப்படியா? ஓ, இந்த காஃபி சாப்பிட்டா டாக்டர் பார்க்க போகணுமா? அப்பா, உங்களோட ரெகுலர் செக்கப்பா. ஓ, என்னுடைய டாக்டர் சொல்லிட்டேன், டாக்டரா போறவளும் சொல்லிட்டேன். அப்புறம் என்னம்மா, ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், வந்துருவாரு. கிளம்பலாம். சரிப்பா. காஃபி குடி. வண்ண கோலங்கள் பிரமாதமா இருக்கே. யார் போட்டது? நான் தான்ப்பா போட்டேன். உங்க அண்ணியா போடுவாங்க, நீ தான் போட்டிருப்ப. தேங்க்ஸ் பா. கீப் இட் அப். சண்முகம். ஐயா சொல்லுங்க. ஹாஸ்பிடல் போறேன், மாஸ்டர் ஹெல்த் செக்கப். சரிங்க. கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏறிக்க. வரேன் சண்முகம். ஐயா நந்தா, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நான் அயன் பண்ணிக்கிறேன், நீ போ. பரவாயில்லப்பா, இன்னைக்கு காலேஜ் லீவு தான், நான் அயன் பண்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட.
பிரபு, டேய் பிரபு, அவங்க வந்துட்டாங்கடா. உன் பெட்டர் ஆஃப் எங்க? கங்கா, அண்ணி சீக்கிரம் வாங்க, பில்டர்ஸ் வந்துட்டாங்க. என்னங்க பில்டர்ஸ் வந்துட்டாங்கம்மா. அது இருக்கட்டும், மாமாவும் தங்கச்சியும் கிளம்பிட்டாங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்க கங்கா. அண்ணி கீழே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போவோம். ஆ, போலாம். வாங்க. சார் வாங்க சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வாங்க சார். இதான் சார் நீங்க பார்க்க வந்த நம்ம வீடு. வாங்க சார் உள்ள போலாம். உள்ள வாங்க. ம். தம்பி கார்ல வந்திருக்கிறது யாருப்பா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கார் வந்துச்சு, கார்ல ஆள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் பக்கத்துல கடை இருக்காது, பாத்துக்கோங்க. உனக்கும் தான். அப்பா வந்திருக்கிறவங்க பெரிய பில்டர்ஸ் போலப்பா. கார்ல இருக்க ஸ்டிக்கர் பாருங்களேன். ஆமாண்டா, கேஜி பில்டர்ஸ்னு போட்டிருக்கு. அவங்க பெரிய பில்டர்ஸ் ஆச்சேடா. சுந்தரம் சார் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இவங்க பில்டர்ஸை வர வச்சிருக்காங்க போல இருக்க. இப்ப புரியுதாப்பா சின்ன அருள் நம்மள எதுக்காக மிரட்டினாருன்னு? நல்லாவே புரியுதுடா. பாவம் சுந்தரம் ஐயா, அவர் அரும்பாடு பட்டு கட்டின வீடு. அவர் சம்சாரம் கஸ்தூரி அம்மா இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் வாழ்ந்துகிட்டு இருக்கதா சுந்தரம் ஐயா பெருமையா சொல்லி சந்தோஷப்படுவார். ஆனா ஒரு பிள்ளைங்க சார் என்னங்க சார் இதை பாருங்க. இந்தாங்க. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு பார்த்தா லேண்ட் காஸ்ட் இந்த ஏரியால 6 கோடி வரைக்கும் போகும். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 6 கோடி ரூபாய் ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான் சார். ஆனா எங்க அப்பாவோட எதிர்பார்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா சார், ஏற்கனவே வந்த பில்டர் இதே ரேட்டு தான் சொன்னாங்க. ஆனா அப்பா சம்மதிக்கல. ஆமா சார், மாமாவை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். அப்பதான் சார் நாங்க எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தா கூட ஒரு ஃபிளாட் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். சரிங்க சார். ஆனா எங்களுக்கு இந்த இடத்துல கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது மட்டும் தான் ஐடியா இருக்கு. எதுக்கும் எங்க சார் கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். கேட்டு வரேன். சார், பார்த்திபன் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு சார். கமர்ஷியல் பில்டிங் கட்ட முடிவு பண்ண கஸ்தூரி இல்லத்தை ஃபைனல் பண்றதுக்காக போயிருக்காரு. பேசுறீங்களா சார்? சொல்லு. நான் ஒன்னு வேணும்னு முடிவு பண்ணிட்டா வேணும் தான். நான் சொன்னதை செய். கஸ்தூரி இல்லத்தை தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல நான் நினைச்ச கமர்ஷியல் பில்டிங் வரணும். ஓகே? ஓகே சார், நான் அதை பேசி முடிச்சிடுறேன். நான் எங்க சார்கிட்ட பேசிட்டேன். சரிங்க சார். அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால இந்த இடத்துக்கு 6 கோடியை நெட் கேஷா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த 6 கோடி ரூபாய் பணம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி வில்லால இருந்து ஒரு 3 பெட்ரூம் பிளாட்டை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாரு. ஏங்க, கேட்டட் கம்யூனிட்டி வில்லால இருந்து 3 BHK ஃபிளாட்டுங்க. சூப்பர் ஆஃபருங்க. அருள், நீ என்ன சொல்ற? எனக்கும் ஓகே தான். நீ அப்பாவை நாம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஓகே தான் சார். உங்க சார் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஃபைன்.
உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சரி, பார்க்கலாம் நான் வரேன். வாங்க சார். வரேன். ஏங்க இவங்க குடுக்குற இடம் 3 BHK பிளாட். அது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? செம்மையா இருக்குங்க. நாம நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். நாம அங்கேயே குடி போயிடலாங்க. போயிடலாம். மொத்தம் 6 கோடி ரூபாய். அத ஷேர் பண்ணா ஆளுக்கு 2 கோடி ரூபாய் வரும். உங்க ஷேர் 2 கோடி ரூபாய்ல இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நீங்க சொந்தமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிடலாம். 4 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். அருளோட 2 கோடி ரூபாய்ல அவன் சொந்தமா பிசினஸ் பண்ணலாங்க. வைஷு பங்கு 2 கோடியில அவ கல்யாணத்தை கடன் இல்லாம கிராண்டா பண்ணலாங்க. எல்லாருமே செட்டில் ஆயிடலாங்க. கங்கா, நீ சொல்றது எல்லாமே 100% கரெக்ட் தாமா. நம்ம எல்லாருமே செட்டில் ஆகலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்கு அப்பா ஒத்துக்கணும்ல. பிரபு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா எந்த அப்பாவும் தடையா இருக்க மாட்டாங்க. அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா ஒத்துக்க வைப்போம். தேவம் கோவம் நியாயமானதுதான்டா. ஆனா அப்பாவை சம்மதிக்க வைக்க இது உதவாது. நம்ம நினைச்சது நடக்கணும்னா அப்பாவை வேற விதமா தான் டீல் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கங்கா, நீ போய் அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெடி பண்ணு. என்னமோங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஏதாவது பண்ணி உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டு அதுவே போதும். சரி கங்கா, நீ போய் ரெடி பண்ண, வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணலாம்? மா, நீ உயிரோட இருந்தா இந்த வீட்டை வித்து எங்க ஆசையை நிறைவேற்றிருப்ப. ஆனா அப்பா உன்னை காரணம் காட்டியே இந்த வீட்டை விற்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. நீதாம்மா எப்படியாவது அப்பா மனசை மாத்தி இந்த வீட்டை விற்கிறதுக்கு அவரை சம்மதிக்க வைக்கணுமா. ப்ளீஸ்மா, கூட இருந்து பாத்துக்க. ஏன்பா சுந்தரம், அத கீழே வைப்பா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. இத டைம் பாஸுக்காக வச்சிருக்கேன்னு நினைச்சேன்ப்பா. எது டைம் பாஸா? இல்லையா? ஹலோ, என்னுடைய ரிப்போர்ட் என்னப்பா சொல்லுது? எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கடைசியில நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல போற. அதான் நான் பதட்டத்தோட வெயிட் பண்றேன்ப்பா. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, ஒண்ணும் இல்ல. அதான் நானும் சொன்னேன். இல்ல சுந்தரம், உன் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒன்ன மாதிரியே எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நிஜமா பாத்தியா? ஏன்னா பழைய டெஸ்டோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்க போகுது. இல்லப்பா, உன் ரிப்போர்ட்ஸ் தான், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அதுவும் பயப்படுற மாதிரி இல்லப்பா. உனக்கு பிரஷர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டியா, அத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்க பாரு, சரியா? நான் என்ன ஆசைப்பட்டா வெயிட் போடுறேன்? உடம்பு என் பேச்ச கேட்க மாட்டேங்குதே. என் பசங்க மாதிரி, என் பிள்ளைங்க மாதிரி, என் பொண்ணு ஓகே. சுந்தரம், நான் உனக்கு சப்ளிமெண்ட் தரேன், அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, சரியா? குடு பாக்குறேன். டாக்டர், இந்த டேப்லெட் மட்டும் நைட்டு தானே எடுக்கணும்? ஆமாமா, நைட் தூங்கும் போது மட்டும் தான் எடுக்கணும். தூங்கும் போது எப்படி மாத்திரை சாப்பிட முடியும்? ஒண்ணு தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்ல தூங்கி எழுந்த அப்புறம் சாப்பிடணும். அப்பா, அவர் அத தப்பா சொல்றாரு. ஓ, பேசும்போது புரியாத மாதிரி பேசுவாங்களா டாக்டர்லாம்? தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்பா. டாக்டர், இந்த டேப்லெட் எடுக்கும்போது நைட் டைம்ல கிரேப் ஜூஸும் குடிக்க கூடாதுல்ல? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுமா. அடாடாடாடாடா, புரியாத கையெழுத்துல மருந்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வியெல்லாம் கேக்குறாளே. சபாஷ், என் பொண்ணு டாக்டர்னு நிரூபிச்சிட்டா. என்ன சொல்ற சுந்தரம்? யா, வைஷ்ணவி டாக்டரா? பார்த்தா அப்படி தெரியலையே, சின்ன பொண்ணா இருக்கா. 6 வருஷமா அவ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. சுந்தரம், நீ ஜாலியான பர்சன் எனக்கு தெரியும். ஓ, ஆனா எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாண்டு என்னைய டென்ஷன் ஆக்கிறாதப்பா. விளையாடலப்பா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து நான் லைஃப்ல டாக்டராக போறேங்கிற ஆம்பிஷன்ல அப்படி வெறியோடு படிச்சிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு டாக்டர் ஆயிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கவர்மெண்ட் அங்கீகாரம் வேணும். அதுக்கு என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைக்கணும். அவ 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டா டாக்டர். வெரி சிம்பிள். ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கியப்பா. நோ, நியாயமான கான்பிடன்ஸ். என்னமா படிக்கிற? +2வா? ஆமா டாக்டர். இன்னும் ரிசல்ட்டே வரலையே. எதுக்கு வரணும்? என் பொண்ணு என்ன மார்க் வாங்க போறான்னு நான் சொல்லட்டுமா?
சொல்லுப்பா. தமிழ் 96, இங்கிலீஷ் 98, பிசிக்ஸ் 98. டோட்டலா 580 அவுட் ஆஃப் 600. என்ன சுந்தரம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஆமா டாக்டர், எக்ஸாம் முடிஞ்சதும் நானும் அப்பாவும் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் பண்ணதை வச்சு மார்க் போட்டு பார்த்தோம். இதுல கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருந்துராதே. ஒரு மார்க் கூட குறைச்சலா வராது. கன்ஃபார்மா வந்துரும். இதுல எதுவுமே டிஃபர் ஆகாதா? அடிச்சு சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸும் வராது. பர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட் வைஷ்ணவி. தேங்க்யூ டாக்டர். சுந்தரம், ஒரு குறிக்கோளோட தான் உன் பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. எஸ், பாராட்டுக்கள். தேங்க்யூ. கல்விட்டுமா? பிச்சு, ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உன் கையெழுத்து புரியவே மாட்டேங்குது. கிறுக்கி கிறுக்கி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற. உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா இல்ல மருந்து பேரே தெரியாதா? தெரியாதுங்கிறியா? ஒரு டாக்டர் சொன்னா இன்னொரு டாக்டருக்கு அப்படி கோவம் வருது. டாக்டர்ஸ் யூனியனா? வரேன்ப்பா, வா. நர்ஸ் போட்ட ஊசியை விட அவ கையை அமைக்கிறது ரொம்ப வலி. சொல்லிட்டேன் அவகிட்டிய. சுந்தரம், டேய் சுந்தரம். அருணாச்சலம். டேய் சுந்தரம். அருணாச்சலம், எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஒரு 680 நாள் இருக்குமா? இப்படி கேட்டா எப்படிடா பதில் சொல்றது? டேய், அதே குறும்புடா, அப்படியே இருக்கடா. எப்படிடா இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனால உடம்பு சரியில்லைன்னு நினைக்காத. நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு டாக்டர் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நானா வரல, என் பொண்ணு கட்டாயப்படுத்தினா அவ சந்தோஷத்துக்காக நான் வந்தேன். பரவாயில்லையே, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறமா? ஆமா அங்கிள், அம்மா இல்லல்ல, அப்பாவை நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். சுந்தரம், சொல்ல மறந்துட்டேன். இங்க வா. சுந்தரம், இவதான் என் ஒய்ஃப் சரோஜா. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. என்ன பாக்குறவங்க இந்த வயசுல கல்யாணம் தேவையான்னு சில பேர் கேக்குறாங்க. ஓ, என்ன பாத்துக்க எனக்கு ஒரு துணை வேணும்ல, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சார், டோக்கன் நம்பர் 5 நீங்க தானே? ஆமா. உள்ள கூப்பிடுறாங்க. சரி சுந்தரம், அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம்பா. பாய். வாமா. ஆட்டோ புக் பண்ணிட்டியா? இத புக் பண்ணிட்டேன்ப்பா, இப்ப வந்துரும். அப்ப இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அப்பா. என்னம்மா தயங்குற? அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுமா, எங்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்லப்பா, உங்க ஃப்ரெண்டு அருணாச்சலம் அங்கிள். ஆமா, அவனுக்கு என்ன 2ஆம் கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு இருக்கான். அத பத்தி தான்ப்பா கேட்கணும். அத பத்தியா? அந்த அங்கிளோட ஒய்ஃப் இறந்து இன்னும் முழுசா 1 இயர் கூட ஆகல. அதுக்குள்ள அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எப்படிப்பா? எப்படின்னா அது அப்படித்தான். அவனே சொல்லிட்டானே ஒரு துணை தேவைன்னு, அதனாலதான் 2ஆம் கல்யாணம். இந்த சொசைட்டிக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லம்மா, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. பொண்டாட்டி இழந்த புருஷங்களை விட புருஷங்களை இழந்த பொண்டாட்டிகளோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. பொண்டாட்டி செத்துட்டா தனக்கு சோறாக்க, வெந்நீர் வைக்க, கை கால் அமுக்கி விட புதுசா ஒரு பொண்டாட்டி தேவைப்படுது. ஆனா அதுவே புருஷன் செத்துட்டா அந்த பொண்டாட்டி தலையில்லாத முண்டமாயிடுறா. இதானேம்மா காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இத மாத்த முயற்சி பண்றோம், பாப்போம். யார குத்தம் சொல்லி என்னமா பண்றது? இந்த சமுதாயத்துல எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. அப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா உங்களை விட்டுட்டு போய் இவ்ளோ வருஷம் ஆச்சு. ஆனா உங்களை கவனிச்சுக்க ஒரு துணை வேணும்னு உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணலையா? கேட்கணும்னு தோணுச்சு. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. மன்னிப்பு கேட்க இது ஒன்னும் பெரிய தப்பு இல்லம்மா. உங்க அம்மாவோட ஞாபகமா உன்னையும் உங்க அண்ணங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டா. இன்னி வரைக்கும் உங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லம்மா, கஸ்தூரி இருந்த இடத்துல இன்னொருத்திக்கு இடம் கிடையாது. அதே சமயம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வரவே முடியாது.
பாட்டி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. எத்தனை குடம்னு எண்ணிக்கிட்டு இருக்கல? எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதோட 80 குடம் ஆச்சு. இன்னும் 28 குடம் இருக்கு. 28 குடம் தானே பாட்டி? அதுக்கு எதுக்கு 28 குடம்னு நீட்டி முழுக்கிற? ஒழுங்கா என்ன? எதுக்கடி இந்த கஷ்டம்? இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கஷ்டப்படாம பலன் கிடைக்குமா பாட்டி? என்னடி பாத்து. இந்த பிள்ளையாருக்கு 108 குடம் தண்ணியை ஊத்தி அவர் மனசு குளிர வச்சிருக்கேன். கண்டிப்பா என் மனசுல உள்ளதை நிறைவேற அவர் வழி காட்டுவாரு. நீங்க வேணா பாருங்க. வாங்க பாட்டி. சம்போ மகாதேவா. வாங்கம்மா வாங்க, கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சுந்தரம். ராசி என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. நட்சத்திரம் தெரியாது. இடரினும் தளரினும் மனதுருன் ஹாய் தொடரினும் மணகடல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மலரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளு மாறிவதென்றமைக்கில்லையே அதுவோ உனதின் அருளாவடுதுறை அரணே நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லா வளமும் நலமும் பெற்று எந்நாளும் நீடூடி வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய.
என்ன பாட்டி ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கா? என்னாச்சு? இப்படி கடுமையா வேண்டிக்கிறத நினைச்சா எனக்கு கவலையா இருக்குடி. உங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த சுந்தரம் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. ஆனா அந்த ஆளு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வாரம் தவறாம அந்த ஆளு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. அந்த சுந்தரம் எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு பாட்டி. அதனால அந்த ஆள் என் கண்ணுல படுற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த சுந்தரம் என் கண்ணுல படவே இல்லை. அவன் என் கண்ணுல படுற வரைக்கும் தான் அந்த ஆளு நல்லா இருப்பான். அவனுக்கும் நல்ல நேரம். என் கண்ணுல பட்டதுல இருந்து அப்பவே அந்த ஆளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். நீ கூட பாட்டி. ஏய் நில்லு. நீ நல்லவளா கெட்டவளா? நான் கண்ணாடி மாதிரி பாட்டி. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு அவனை விட கெட்டவன். என்ன பாத்துட்டு இருக்க? உட்காரு பாட்டி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணதா? நானும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணதா அவர் விரும்பி சாப்பிடுற குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க. சீக்கிரம் தொடங்க. எப்படி இருக்கு கங்கா? நல்லா இருக்குங்க. ஹேய், செமையா இருக்கு. காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்க. என்ன பிரைஸ்? ஃப்ரேம் லென்ஸ் எல்லாம் சேர்த்து 9500 ரூபாய் ஆச்சு. இந்த ஜென்மத்துல அப்பா இவ்வளவு காஸ்ட்லியான ஸ்பெக்ஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா கொடுத்து வச்சவர் தான். ஆமா ஆமா, அவரு கொடுத்து வச்சவர் தான். அவர் பிள்ளைங்க உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன ஆனாலும் தம்பி அப்படி பாக்குறீங்க? உண்மையை தானே சொன்னேன். சரி விடு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம நினைச்சதெல்லாம் முடிக்கதானே இந்த ஏற்பாடுலாம். டேய், இது என்னடா கையில? நீ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? வாட்ச். எப்படிடா வாங்கின? நான் எங்க வாங்குறது? எனக்கு இருக்கிற இஎம்ஐ கமிட்மெண்ட்டுக்கு நான் எங்க புதுசா வாங்குறது? இது என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணான். இது அப்படியே அப்பாக்கு கிஃப்டா கொடுத்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம். அண்ணி, ஸ்மெல்லு தூக்குது. எனி ஸ்பெஷல்? மாமாக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்ல, அதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பண்ணிருக்கேன். அது சரி, அவர் வாங்கி வச்ச ப்ரொவிஷனை வச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணி விக்கெட் எடுக்கலாம்னு பாக்குறீங்க. செம்ம சார்பு தான் நீங்க. ஆமாமா, காஸ்ட்லி ஸ்பெக்ஸ், வாட்ச், ஸ்வீட், இதுக்கெல்லாம் மாமா அசைஞ்சு கொடுத்துருவாரா என்ன? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? எதையும் பாசிட்டிவா யோசி. நடக்கும்னு நினைச்சா நடக்கும். அது மத்த விஷயத்துல. ஆனா உங்க அப்பா விஷயத்துல நடக்குமா? எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. அம்மா, நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. தயவு செஞ்சு அப்பா மனசுக்குள்ள போகுது எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைமா. சண்முகம், சண்முகம். அங்கிள், என்னடா நீ வர? உங்க அப்பா எங்க? பக்கத்துல துணி வாங்கிட்டு வர போயிருக்காரு அங்கிள். நான் இந்த வீட்டு விட்டு போகும்போது இந்த கோலம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப அலங்கோலமா இருக்கு. வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? அது என்ன சொல்ல வேணான்றியா?
அது இருக்கட்டும் ஐயா. ஆஸ்பத்திரி போனீங்களே, செக்கப்லாம் முடிச்சுதா? டாக்டர் என்னங்க ஐயா சொன்னாரு? பேச்ச மாத்திர என்ன வழக்கமா சொல்றதுதான், வெயிட்ட குறைன்றாரு. நம்மளால முடியுமா? அது வம்சமா வருதே. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே. வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? தெரியாது இல்ல? எந்த முட்டாள் இந்த கோலத்தை அழிச்சு வண்டியை நிறுத்தினான்னு தெரியல. நீங்க பார்க்கல, பரவாயில்ல பரவாயில்ல. அப்பாவும் பிள்ளையும் காரியமே கண்ணா இருந்திருக்கீங்க. இந்த காலத்துல கோலம் போறதே அதிசயம், அதையும் அழிச்சிட்டு போயிருக்காங்க. நீ வாமா. வாடா. என்னங்க போங்க. ஏன் சண்முகம் மறைக்கிறானே தெரியலையே. அப்பா வந்துட்டீங்களா? செக்கப்லாம் முடிஞ்சதா? ரிப்போர்ட் கொடு. வாங்கப்பா உள்ள போலாம். வாங்க. என்னப்பா வரவேற்பு எப்படி இருக்கு? ஓ, என்னங்க? அப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? குட் மார்னிங் சொன்னார்ப்பா. ஐயோ அப்பா அதை விடுங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லைலப்பா. ஏய், கொஞ்சம் அமைதியாடுறா. உன்னதான் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகணும் போல இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க எல்லாரையுமே செக்கப் கூட்டின்னு போகணுமோன்னு எனக்கு தோணும். அப்பா அதேதான்ப்பா. அடுத்த தடவை ஹாஸ்பிடல் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் எப்படா உன்னை வேணான்னு சொன்னேன்? டேய் சும்மா இருடா. ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த மாமாவை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. சந்திரமுகி ஏதோ சம்பவம் பண்ண போற போல இருக்கே. வைஷு. அப்பா இது நம்ம வீடு தானே? அட்ரஸ் எதுவும் மாறி வந்து இல்லையே? இத பாக்குறேன்ப்பா. நம்ம வீட்டு பில்டிங் தான். அம்மா பேர் தான் போட்டிருக்கு. அப்பா நம்ம வீடுதான்ப்பா. அம்மா பேர் கூட போட்டிருக்கு. பேர் போட்டிருக்கா? அப்பா கண்ணாடி கட்டுங்கப்பா. எதுக்கு? கட்டுங்கப்பா. எதுக்குப்பா? அதை எடுமா. அப்பா எத்தனை தடவை சொல்றேன் பழைய கண்ணாடியை போடாதீங்க போடாதீங்கன்னு. அதுக்கு தான் உங்க பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போயிட்டு நானே புது கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்கப்பா, இத போடுங்க. இருங்க நானே போட்டு வரேன். அப்பா ஜம்முன்னு இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா, 10 வயசு குறைஞ்சு இளமை ஆயிட்டீங்க. அப்படியா? ஃப்ரேம்ல நல்லதா இருக்கு. காஸ்ட்லியா இருக்கும் போலயே. எவ்வளவுனா? பணமா முக்கியம்? அப்பாவோட கண் பார்வை தானே முக்கியம். நெஞ்ச தொட்டுட்டியப்பா. இந்த பிராண்ட்லாம் அப்பா என்னைக்கு போடுறது? ஏண்டா இதோட விலை என்ன? அப்பா என் ஃப்ரெண்டு வாசு இல்ல, அவன் புதுசா ஆப்டிக்கல் ஓபன் பண்ணிருக்கான். அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். பணத்தை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. அப்பா நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாட்ச கழட்டுங்க. வாட்ச கழட்டுங்க சீக்கிரம். எதுக்குப்பா? என்னப்பா இது? ஆளாளுக்கு இன்ப அதிர்ச்சி தரீங்களே. கைய காட்டுங்க. எடுத்துக்கோ. ஏங்க இப்ப பாருங்க. அப்பா எப்படி பாருங்க? வைஷு மழை வருதா பாரு. இத பாக்குறப்பா. என்ன வெயில. அப்பா மழைலாம் பெய்யலப்பா. அருளே, இன்னும் 1 மாசத்துக்கு மழை பெய்யாது. சுட்டு இருக்குது வெயிலு. இந்த பக்கம் வா. அப்பா இந்த வாட்சிங் கண்ணாடி உங்களுக்கு சூப்பரா இருக்குப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாமா, இந்த சந்தோஷத்தோட நீங்க ஸ்வீட் சாப்பிடணும். ஸ்வீட்டா? உங்களுக்கு பிடிக்குமேன்னு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிருக்கேன் மாமா, சாப்பிடுங்க. என்னமா அது? ஏற்கனவே 2 சந்தோஷம், இப்போ 3ஆவதா? குலோப்ஜான், உன்னை சந்திச்சு எவ்வளவு நாளாச்சுப்பா. அப்பா ஏன்பா உனக்கும் வேணுமா? கங்கா அவனுக்கும் 2 கொடுமா. அப்பா குலோப் ஜாமுன் இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. என்னப்பா பேசணும்? சொல்லு. புதுசா ஒண்ணு இல்லப்பா, ஏற்கனவே பேசின விஷயம்தான். சொல்லுப்பா. கேஜி பில்டர்ஸ்ல இருந்து வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு போனாங்கப்பா. அப்பா நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த இடத்துக்கு 6 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேளச்சேரியில 3 பெட்ரூம் பிளாட் போனஸா தராங்க மாமா.
அப்பா இது குட் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, நம்மள தேடி வந்திருக்கு, மிஸ் பண்ண வேண்டாமேப்பா. எங்களுக்கெல்லாம் ஓகே தான்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஓகே சொல்லுங்கப்பா. சொல்றோம். அப்பா என்னப்பா எதுவுமே சொல்லாம போறீங்க? நீங்க முதல் தடவையா கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லலாம். இந்த வீட்டை விற்கிறதுல துளிக்கூட விருப்பம் இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்பா இத்தனை நாள் நடந்தது வேற, இன்னைக்கு நடந்தது வேற. புரியலையே. கேஜி பில்டர்ஸை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓனர் ஒரு இடம் வேணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடம் வேணும் தான். பயமுறுத்துறாங்களா? அவங்க நம்ம இடத்த வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க செல்வாக்கு பணபலத்துக்கு முன்னால நம்மளால எதிர்த்து நிக்க முடியாது. நாமளே சந்தோஷமா கொடுக்கறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய இடம். அவங்க எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆகாம இருங்க. கங்கா, பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் வீணாக வேண்டாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. வைஷு வா போலாம்ப்பா. நந்தா. அங்கிள் வா. சொல்லுங்க அங்கிள். நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வருவ. என்னோட வா. எங்க போறோம்? தெரியல, வா. சரி வா. ஐயா நீங்க யாரு? ஹலோ, என்ன கேட்ட? ஐயா யார் நான் கேட்டேன்? ஐயா நான் உன்ன தப்பா எதுவும் கேட்கலையே. யோ இங்க நில்லையா? எங்க சார பத்தி யார் நான் கேக்குறேன்? சார் யாருன்னு தெரியுமா? இரு, இப்போ இந்த நிமிஷமே உன் முதலாளிக்கு ஃபோன் பண்றேன். இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாருங்க. அடங்குடா. கோபாலகிருஷ்ண வீட்டுல இருக்கானா? வீட்டுல தாங்க ஐயா இருக்காரு. போய் கேட்ட தரையா. சரிங்க. நல்ல வரவேற்பு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க? கோபாலகிருஷ்ணன் இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுங்க.
கோபாலகிருஷ்ணன் வரத்துக்குள்ள எல்லா ரூம்ஸையும் பார்த்து மெஷர்மெண்ட்லாம் எடுத்து டோட்டல் என்ன காசு வரும்னு பார்த்து சொல்லு. ஓகே? ஓகே பாஸ். சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம், என்ன இன்னும் நிக்கிற? கிளம்புங்க, ஹரியா. ஓகே பாஸ். சுறுசுறுப்பா இருக்கணும் இல்லையா? போங்க. கொடுங்கம்மா. தண்ணி எடுத்துக்கோங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. ஜிகே வரட்டும், சொல்றேன். பாஸ் பாஸ், ஃபர்ஸ்ட் 2 ரூம் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு, நல்லா வெளிச்சமா இருக்கு, கிராண்டியரா நல்ல ஸ்பேஸும் இருக்கு, பால்கனில நல்லா காத்து வருது. சூப்பர். என்ன இது? எங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, காத்து வருதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஓகே பாஸ். தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி டீ சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க கூடாதா? என்ன நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. யார் இவங்க? தெரியலங்க, நீங்க வந்துட்டோன்னு சொன்னாரு. ஜிகே, நீங்க ரொம்ப டாலா இருக்கீங்க. நான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா கழுத்து வலிக்கும். உட்காருங்க, பேசுவோம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐ எம் சுந்தரம். ஒரு பிசினஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். பிசினஸ் அண்ணா, எங்க ஆபீஸ்ல மீட் பண்ணலாமே. பிசினஸே வீட்டை பத்தி தான், அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். எந்த ஏரியால எந்த வீட்டை பத்தி பேசணும்? இப்ப நாம உட்காந்து பேசிட்டு இருக்கோமே, இந்த வீட்டை பத்தி தான். இந்த வீட்டை பத்தியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியும்படியாவே சொல்றேன். வாசல்ல கேட்ல இருந்து பின்னாடி காம்பவுண்ட் வால் வரைக்கும் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்லுங்க? ஏன் ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு தெரியணும். இன்டீரியருக்கெல்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஆமா, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? ஆமா, இந்த டீடைல் எல்லாம் எது கேக்குறீங்க? இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏன்னா ஏன்னா நான் இந்த வீட்டை வாங்க வந்திருக்கேன். நான் யாரு, இது யார் வீடுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அந்த செக் புக் கொடு. உங்க வீட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லுங்க. இப்பவே பேமெண்ட் கொடுத்துறேன். சிங்கிள் செக், சிங்கிள் பேமெண்ட். என் வீட்டை நீங்க வாங்க போறீங்களா? ஆமா. காமெடி பண்றீங்களா? இந்த வீட்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க, அமௌண்ட் எவ்வளவு? சிங்கிள் பேமெண்ட், செக், கேஷா வேணாலும் தரேன். Are you mad? First of all, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? I know. ஜிகே கோபாலகிருஷ்ணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வாசல்ல போர்டு போட்டிருக்கே. உங்களுடைய சிங்கிள் ஷேர் வேல்யூ என்ன, உங்களுடைய டோட்டல் ஷேர் வேல்யூ என்ன, உங்க டர்ன் ஓவர் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வீட்டை வாங்க வந்திருக்கீங்களா? தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்ல, ஏன் நாடு முழுவதும் நான் வீடு கட்டுறவன். நான் கூடி இருக்கிற வீட நீங்க வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல எந்திரிங்க.
நான் எதுக்காக எழுந்திருக்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் இருக்கிற வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு என் வீட்டையே வேலை பேசுறீங்களா? என்னடா இது? இது ஒரு தப்பா? தப்பு இல்லாம வேற என்ன? அப்போ என் வீட்டுக்குள்ள உங்க ஆளுங்க அராஜகமா நுழைஞ்சு என் வீட்டை வேலை பேசுறது ரைட்டா? நீங்க குடியிருக்கிற வீட்டுல நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டை விலைக்கு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? வலிக்குது இல்ல? அது மாதிரி தாங்க எனக்கும். உங்களுக்கு எத்தனையோ வீடு இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான். அது வீடு மட்டும் இல்ல, கோயில். என் மனைவி வாழ்ந்த இடம், இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம். அந்த கோயிலுக்குள்ள உங்க ஆட்கள் அராஜகமா நுழைஞ்சு விலை கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்த நான் தான் முதல்ல பார்த்தேன். நல்ல லொகேஷனா இருந்துச்சு. கமர்ஷியல் பில்டிங் கட்டலான்னு பிளான் இருந்தது. அதுக்காக தான் ஆட்கள் அமுச்சு வச்சேன். உங்க சன்ஸ் 2 பேருமே டீலிங் ஒத்துட்டாங்களே. அவங்க கையெழுத்து போட்ட செல்லாதே, ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்கு. அதெல்லாம் ஃபைனல் பண்ணிட்டாங்களே. அது எப்படி? எவ்வளவுக்கு ஃபைனல் பண்ணீங்க? 6 கோடி, அப்புறம் ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட். கேட்டிங்கல்ல, இது போதாதானா? இன்னும் 5 லட்சமோ 10 லட்சமோ சேர்த்து தரேன். அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க வீட்டு விலையை சொல்லுங்க, அதுக்கு மேல 7 லட்சமோ 8 லட்சமோ போட்டு நான் உங்களுக்கு தரேன். வித்துறீங்களா? செக்கரா? அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா? செக்க பேங்க்ல போட்டு பாருங்க, இருக்கா இல்லையான்னு தெரியும். மிஸ்டர் ஜிகே, உங்க வீட்டுக்கு நான் வந்து உங்க வீட்டை விலை பேசுனது தப்புன்னா உங்க ஆட்கள் எங்க வீட்டுக்கு வந்ததும் மகா தப்பு. இத பாருங்க, நீங்க பிசினஸ் பண்றதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு, அங்க பண்ணுங்க. ஆனா அந்த பிசினஸ எங்க வீட்டுல வந்து பண்ணிடாதீங்க. சார், நானும் என் மனைவியும் சேர்ந்து கட்டின வீடு சார். அது வெறும் செங்கல், மணல், சிமெண்ட் அது மட்டும் கலக்கல. அதுல என் மனைவியோடைய லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே கலந்துருக்கு சார். அதுல அந்த வீட்டை கட்டும்போது என் மனைவி கிட்ட கேட்டேன், எதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய வீடுன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாம 2 பேரு, நமக்கு 3 பசங்க, 5 பேருக்கு இது பெரிய வீடு தான். ஆனா நாளைக்கு பசங்க பெரியவங்களாகி அவங்களுக்கு கல்யாணமாகி பேரம்பேத்திங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வாரிசுங்க வருவாங்க. அப்போ அந்த வீட்டுல எல்லாரும் கூடும்போது வீடே பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். அத பார்க்க நாம இருக்க மாட்டோம், ஆனா நம்ம ஞாபகமா இந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டை வெறும் கட்டிடமா பார்க்காதீங்க, எமோஷனல் பாண்டிங்கா பாருங்க. அப்பதான் என்னோட வலி உங்களுக்கு புரியும். சாரி சார், எல்லா பில்டிங்கும் நான் கல்லு மண்ணா தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது உங்க வீட்டில் இப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குன்னு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நான் எந்த ஒரு பில்டிங்கையும் கல்லு மண்ணா பார்க்க மாட்டேன். டேய், சார் கிட்ட சாரி கேளு. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், நான் வரேன். என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க அளவுக்கு நான் பெரிய பணக்காரன் இல்லை. என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த வீடு மட்டும்தான். நான் வந்த கார், போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டு இரவலா கொடுத்தது 2 மணி நேரத்துக்கு. நான் வரேன். வாங்க. ஒரு நிமிஷம். இனிமே இந்த வீடு விஷயத்துல வேற யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி.
கீ ப்ளீஸ். கேட்ச். அப்புறம் குமாரே எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாண்ணே. 150. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க, மீதி அடுத்த சவாரில பாப்போம். கடைஞ்செடுத்த கஞ்ச. ஜெய்யூ ஜெய்யூ பல்ய போ போ ஜோ. டேய் டேய் டேய், திருட்டு பைய மாவனே, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? வந்தது வராதுமா இப்படி பொத்துரு சோபால உட்கார்ற? ட்ரெஸ் கசக்கிறதா? முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி நல்லா மடிச்சு பேக் பண்ணு. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்களை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. அது எப்படி ப்ரோ, உங்களை நீங்களே மட்டும் தட்டிக்கிறீங்க? டேய், அப்படி என்னடா அவரே மட்டம் தட்டிக்கிட்டாரு? போதும். அப்படி என்னடா நான் சொல்லிட்டேன்? ஏங்க, அதத்தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்கன்னு அதை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மம்மி, you got it? யா. என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன கேட்ச் பண்ணவே இல்லையா? இவனை திருட்டு பையன் மகன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சிரிச்சோம். நம்மள நாமே அசிங்கப்படுத்திட்டோமா? ரொம்ப பெருசா பெருமைப்பட்டுக்காதீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. திருட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதி புத்திசாலித்தனத்தோட இன்னொரு பரிணாமம். திருட்டுத்தனம் பண்ணும்போது அதை நம்ம நிழல் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் திருட்டோட சைக்காலஜி. முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி அதை கசங்காம நல்லா மடிச்சு பேக் பண்ணுங்க. டே மகனே சந்தானா. வாட் ப்ரோ? ஐயோ ப்ரோ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சந்தானன் கூப்பிடாதீங்கன்னு. ஐ அம் சாண்டி, கால் மீ சாண்டி. பெத்த அப்பனையே ப்ரோன்னு கூப்பிடுறான். என்ன கல்ச்சர்ரா இதெல்லாம்? சரி சரி, சொல்லி துளையறேன். கொண்டா. கரெக்டா பேக் பண்ணிருக்கான். சரி, இது மூணையும் ரிட்டர்ன் போட்டு விடு. என்ன பாக்குற? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் என்ன பாக்குறவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? சிவசு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டான்னு சொல்றாங்களா இல்லையா? அது எப்படி சொல்றேன் கேட்டுக்க. முதல் நாள் நானு ஆன்லைன்ல புது ட்ரெஸ் ஆர்டர் போடுவேன். மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அன்னைக்கே அந்த ட்ரெஸ்ஸ பிடிக்கலன்னு வாங்கின கம்பெனிக்கே ரிட்டர்ன் போட்டுருவேன். புது ட்ரெஸ் போட்ட மாதிரியும் ஆச்சு, காசும் மிச்சமாச்சு. இதுக்கெல்லாம் 6ஆம் அறிவு இல்லடி, 7ஆம் அறிவு. அதாவது என்னோட அறிவு வேணும். யூஸ் பண்ணிக்க. உங்கள மாதிரி கஞ்சத்தனம் பிராடுத்தனம் பண்றதுக்கு 7ஆம் அறிவு போதும். ஆனா நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, 8ஆம் அறிவு வேணும். எல்லாம் என் தலை எழுத்து. போன் வருது. பொண்ணுதான் கூப்பிடுறா. அநேகமா வீடு மேட்ரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லுமா கங்கா. அப்பா, ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஜஸ்ட் இப்பதாமா வந்தா. வந்து ட்ரெஸ் மாத்திட்டு உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே கூப்பிட்டுட்ட. என்னமாச்சு? பில்டர்ஸ்லாம் வந்தாங்களா? எல்லாம் ஓகே தானே? என் மாமனாரு அவ்வளோ சீக்கிரம் ஓகே பண்ண விட்டுருவாரா? என்னம்மா சொல்ற? ஏமா, நான் தான் மாமனார் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்தானே பில்டர்ஸே வர வச்சேன். அப்படிதான்ப்பா எல்லாம் நடந்துச்சு. ஆனா வாசல்ல நந்தி மாதிரி லாண்ட்ரி கடைக்காரன் இருக்கான்ல, அவன் மாமனார் கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். அப்புறம் என்னாச்சு? மாமனாரு நேரா பில்டர் ஓனர் வீட்டுக்கு போய் ஏதேதோ பேசி அவர் மனச மாத்திட்டு வந்துட்டாருப்பா. 3 பெட்ரூம் வில்லா, 2 கோடி ரூபாய், எல்லாமே போச்சு. என் டேலண்ட் ஒர்க் அவுட் ஆகாம போறது உன் மாமனாட்ட மட்டும்தாம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை நான் அடிச்சு காட்டுறேன். நீ ஒண்ணும் மனசை தளர விடாதம்மா. அப்பா நான் இருக்கேம்மா. அந்த சுந்தரமா இல்ல இந்த சிவசுவாங்கிறத காட்டுறேன். சரிப்பா, இந்த விஷயத்த சொல்லதான் ஃபோன் பண்ணேன். நான் வைக்கிறேன்.
ஏன்பா என்னமோ அந்த பில்டர்ஸ் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு பயங்காட்டினீங்க. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடியும் முடியாது ரெண்டே விஷயம்தான். முடியும்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பயமே இருக்காது. முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அங்க பயம் மட்டும்தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, இந்த வீடு வேணுங்கிறத அந்த பில்டர் முடிவெடுத்ததை விட இந்த வீடு உங்களுக்கு வேணான்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இதான் பிரச்சனை. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு இதே வேலையா போச்சு. புரியுதுமா, உங்களை மாதிரி யூத்துக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்காத ஒண்ணு நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா நான் அமைதியா இருக்க முடியாது. நானும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குதுடா. கண்ணாடி, வாட்ச், குலோப்ஜான் இதெல்லாம் நீங்க கொண்டு கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நிமிஷம் நான் எல்லாரையும் நம்பிட்டேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமாமா? பாசத்தை காட்டி போலியா நடிக்கிறது, அதுவும் பெத்தவங்க கிட்டயே நடிக்கிறது. தாத்தா ஹாய், வாடா செல்லம். ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன் தாத்தா. வெரி குட். நம்ம கேரம் போர்டு விளையாடணும்ல, நீங்க தோத்தீங்களே. அதை ஏன்டா சொல்லி காட்டுற? தோத்தா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, தரவே இல்ல. எங்க சாக்லேட்? உனக்காக பண்டில் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்து கொடுப்பா. டெய்லி தாத்தா உங்ககிட்ட தோத்துட்டு தான் இருக்கேன். சாக்லேட் தருவேன். நம்ம டீல் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த சாக்லேட். ஓகே, ஹாப்பி. தேங்க் யூ தாத்தா. தாத்தா, தினமும் என்கிட்ட நீங்க தோத்து போங்க, அப்பதான் எனக்கு டெய்லி சாக்லேட் கிடைக்கும். சூப்பர்ரா. தினமும் நான் உங்க அப்பா சித்தப்பா கிட்ட தான் தோத்து போறேன். ஆனா உங்ககிட்ட தோத்து போறேன் பாரு, அதான் ரொம்ப சந்தோஷம். நீங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட தோத்து போறீங்க? அது அவங்க கிட்ட தான்டா கேட்கணும். தாத்தா, நீங்க பாவம் தாத்தா. ஏன்டா? நீங்க யார்கிட்டயும் தோத்து போக கூடாது. நீங்க ஏன் தாத்தா? நான் தோக்கவே மாட்டேன்டா. இனிமே நாம தான் ஜெயிக்கிறோம். டேய், வாடா இங்க. அதிக பிரசங்கமா பேசிட்டு ஏன் இப்படி ஹாஷா பிஹேவ் பண்றீங்க? சின்ன பையன் கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேணாம்? இப்படி அவங்க அப்பா சித்தப்பா மேல வெறுப்பு வர மாதிரியா பேசுறது? அண்ணி, அவரோட பசங்களை பத்தி அவரோட பேரங்கிட்ட பேசுறாரு, அதனால உங்களுக்கு என்ன? அவர் ஏன் புருஷனை பத்தி ஏன் பையன் கிட்ட தப்பா சொல்றாரு, அது எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? அண்ணி, அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? அண்ணங்க பேசுனதெல்லாம் ரொம்ப சரியா? உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக இந்த குழந்தை கிட்ட அப்படிதான் பேசணுமா? இவர் சொல்றது இந்த பையனுக்கு இந்த வயசுல என்ன புரியும்? புரிய வேண்டிய உங்களுக்கே புரியாம தானே அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணீங்க. நீங்க அண்ணனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. சின்ன பொண்ணு நீ, ஏன் புருஷன் கூட என்ன பேசணும்னு நீ அட்வைஸ் பண்றியா? இந்த வீட்ல தான் சின்னவங்க பெரிய மனுஷன் மாதிரியும் பெரியவங்க சின்ன பசங்க மாதிரியும் நடந்துக்கிறாங்க. அண்ணி, இது ரொம்ப டூ மச். டூ மச்சா பேசுறது நான் இல்ல, நீதான். எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற இடம். உங்க அப்பாக்கு நீ லிட்டில் பிரின்சஸாவே இருந்துட்டு போ. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க அப்பாக்கு நான் லிட்டில் பிரின்சஸ் தான். இருந்துட்டு போ. டேய் வாடா. என்ன உங்க அண்ணி திட்டான்னு வருத்தப்படுறியா? அப்பா, அவங்க எங்க என்ன திட்டினாங்க? உங்களோட லிட்டில் பிரின்சஸ்னு எனக்கு பட்டம் தானே கொடுத்திருக்காங்க. நான் உங்க லிட்டில் பிரின்சஸ் தானே, அது எனக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாமா, கண்டிப்பா. உங்க அண்ணங்களை நினைக்கும் போது என்னோட வளர்ப்பு தப்பா போச்சோன்னு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சுப்பா. ஆனா உன்னை பார்க்கும்போது என்னோட வளர்ப்பு பர்ஃபெக்டா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
எம்மாடி நெய் தோசைக்காய் வெயிட்டிங், சீக்கிரமா வரேன்பா. அப்பா நெய் தோசை. வை வை வை. அம்மா உனக்கு? எனக்கு இட்லியே போதுமா. ஏமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தோசைக்கல்ல அப்படியே மாவை ஊத்தி ஒரு 3 கரண்டி நெய் எடுத்து இப்படிக்கா ஒண்ணு இப்படிக்கா ஒண்ணு நடுவுல ஒண்ணு ஊத்தி மொருவலா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். நெய் தோசைன்னு சொன்னேன். நெய் வாசத்தையே காணா. வச்சுக்கிட்டாப்பா வஞ்சனை பண்றேன். நெய் காலி ஆயிடுச்சுப்பா. நீங்க தோசை கேட்டீங்களேன்னு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு கையால ஒரு நெய் தோசை கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை. உன் மாமனார் தெரிஞ்சவே மாட்டாரா? ஏண்டி இந்த இட்லி அவிச்சது யாருடி? மாமனாரா? அவர்தாம்மா. நான் சமையல் பண்றேன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. தினம் காலையில எந்திரிச்சு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. அதை தான் சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதா இருக்கு. அந்த மனுஷன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான்? நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழத்தான் முடியல, முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டு இருக்கிறான். இஷ்டப்பட்டது கூட சாப்பிட விட மாட்டேங்கிறானே. அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? வரட்டு, நான் கேட்கிறேன் பாரு. வாங்க 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 சம்பந்தி வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை வான்னு சொல்றேன். உங்க வீடு என் வீடு என்னைக்குமே நான் பிரிச்சு பாக்குறதே இல்ல. அப்ப இந்த மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிடுறீங்களா? அத விடுங்க சம்பந்தி, சம்பந்திக்கு அப்ப தவாஸ்தா. மொத்தமா நம்ம வீடுன்னு நினைச்சுக்குவேன். தட் இஸ் மை பாலிசி. ரொம்ப நல்ல பாலிசி. சம்பந்தி 4 வீடு தான் தள்ளி இருக்கீங்க. டெய்லி 3 வேளை இங்க தான் டிஃபன் காஃபி சாப்பாடு. பார்த்து பார்த்து புறையற போகுது, பொறுமையா சாப்பிடுங்க. 6வது தோசை தானே? 4வது தோசை தான் சம்பந்தி. அவ்வளவுதானா? சந்திரமுகி, இது கங்கா, அப்பாவை கவுனிம்மா, பொறுமையா சாப்பிடுங்க. நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க ஏதோ வீர வசனம்லாம் பேசுனீங்க, அப்படியே அவரை பார்த்தது பம்முறீங்க. எல்லாம் காரணமா தாண்டி, வீடு அவர் பேர்ல இருக்குல்ல, அதனால எல்லாம் பொறுத்துதான் போகணும். என்னைக்குதான் என் பொண்ணுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைய போதோ தெரியல. அம்மாடி கங்கா, தம்பிக்கு அப்படியே 4 இட்லி 4 தோசை சட்னி சாம்பார் நிறைய கட்டுமா, நல்லா சாப்பிடுவான். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேமா. அப்படியா? என் பொண்ணு இல்ல, சொல்லவே வேண்டாம். பாத்து பாத்து. நெய் இல்லைனாலும் தோசை நல்லா தான் இருக்கு. கங்கா, நான் கிளம்புறேன். ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? வர வெள்ளிக்கிழமை எங்க பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணம். சரி போலாம். போலான்னா வெறும் கை வீசிட்டு போக முடியாது. உன்னை யாரு வெறுங்கை வீசிட்டு போக சொன்னது? gift வாங்கிட்டு போலாம், ரெடி பண்றேன். அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 10,000 ரூபாய் மொய் செஞ்சிருக்காங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏய், அவங்கள யாரு 10,000 மொய் செய்ய சொன்னது? மொய் செய்யறப்போ சந்தோஷமா வாங்கிக்கிட்டீங்கல்ல, இப்ப திருப்பி செய்யறப்போ கடுப்பா இருக்கா? ஏய், மாச கடைசிடி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. ஏற்கனவே பையன் ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், உனக்கு பார்லர் ஃபீஸ், பெட்ரோல், பீச், சினிமான்னு போன், ஃபேமிலி இஎம்ஐன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டி திணறிட்டு இருக்கேன். நானே செலவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கேன்டி. வாங்குற 25,000 ரூபாய் சம்பளத்துல நான் என்ன தாண்டி பண்றது? சும்மா செலவு செலவுன்னு புலம்பாதீங்க. 4 பேருக்கு நடுவுல கௌரவமா வாழணும்னா செலவு பண்ணி தான் ஆகணும். செலவுக்கேத்த மாதிரி சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புலம்ப கூடாது. சர்வீஸ் சென்டர்ல மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன்னா இன்னும் எப்படி சம்பாதிக்கிறது? கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண? பிஏ அரியர்ஸ் எல்லாம் முடிச்சிருவேன், நல்ல பொசிஷனுக்கு போவேன், சொந்தமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிப்பேன்னு சொன்னில. இது வரைக்கும் சொன்னதை செஞ்சியா? சர்வீஸ் சென்டருக்கு ஓனரா இருக்க வேண்டிய நீ மேனேஜர் கூட ஆக முடியாம மெக்கானிக்கா இருக்கிறது உன் தப்பா இல்ல என்னோட தப்பா? பேச்ச மாத்தாதடி. போன வாரம் கூட நீ சும்மா இல்லாம என்னைக்கோ ஒரு நாள் கட்ட போற பட்டு புடவைக்காக ஆரி பிளவுஸுக்கு 8,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அந்த செலவு பண்ணாம இருந்தா கூட அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணிருப்பேன். பேசிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி பேச்சு வளர்ந்துகிட்டே தான் போகும். இப்ப 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க? ரெடி பண்ணி தானே ஆகணும், வேற என்னத்த பண்றது? ரெடி பண்றேன்.
இந்த வரேன் சீக்கிரம் வந்து கதவு தர. வரேன்டி. பாப்பா பாப்பா வீட்டுக்கு வந்ததும் வராதுமா கத்தர் வேலை விழுக்கு. வரேன். சாவி எங்க வச்சேன்? அதான் இருக்கு. சீக்கிரம் வா பாட்டி. அடாடாடாடா வரேன் இருடி. சீக்கிரம் வா பாட்டி. இரு வரேன். என்ன அவசரம் அவளுக்கு? பாப்பா கூட்டு. ஏய் என்னடி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? குடிக்க தண்ணி கொண்டு வா பாட்டி. போ இந்த வரேன். இந்தா குடி. குடி. என்னம்மா? ஒண்ணுல பாட்டி. ஐயோ என்னடி இது? கால்ல ரத்தம் வந்திருக்கு. என்னடி என்னாச்சு? ஒண்ணுல பாட்டி. என்ன ஒண்ணு இல்லங்கற? இவ்ளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு ஒண்ணு இல்லங்கற? ஐயோ இந்த பவுடர் எங்க வச்சேன்னு தெரியலையே. இங்கதான் இங்க வச்சேன். இந்த இருக்கு. அம்மா ஐயோ அப்பா. ஐயோ பரவாயில்ல பாட்டி. வலிக்குது பாட்டி. ரொம்ப வலிக்குது. ஆமா மருந்து போடும் போதுதான் உனக்கு வலிக்குது. இடிச்சப்ப வலிக்கலையா? அப்படியே இரு. எரியுது பாட்டி. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏண்டி கொஞ்சம் பார்த்து நடக்க கூடாதா? பார்த்ததாலதான் பாட்டி இப்படி காயமாச்சு. என்னடி சொல்ற? யார பார்த்த? டேய் மச்சான் வண்டி நிப்பாட்றா. டேய் மச்சான் அங்க பாரு மச்சான், அந்த பொண்ணு அங்க நிக்குது. நிக்கிறா பாத்தியா? ஆமாடா மச்சான், அவள மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அவளை அழிச்சு விட்டுணும்டா. அவளை விடக்கூடாதுடா. ஐயோ நம்ம ஊர்க்காரங்களா இருக்குமோ? இன்னைக்கு அவ கண்ணுல கடிச்சிட்டா. விடவே கூடாதுடா இன்னைக்கு. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது. ஆமா மச்சான், அவளை விடக்கூடாது. அவங்க முன்னாடி நமக்கு அவமானமா போயிடும். வண்டி ஏறா மச்சான். ஏறு. நேரா போடா, அப்படி போய் தரலாம். சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பும். ஆமா யார் அவங்க?
தெரியல பாட்டி. ஆஹா, நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறதே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சுந்தரம் என் கண்ணுல படமாட்டானா, நான் பாத்திர மாட்டேனாங்கிறதுக்காக தான். ஆஹா. ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தர் என்ன ஒரு தடவை இல்ல 2 தடவை உத்து பார்த்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஊருக்காரவங்க யாராவது நம்மள பாத்துட்டாங்களோன்னு எனக்குள்ளாரவே பயம் வந்துருது பாட்டி. நம்ம இருக்கிற இடம் மட்டும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட நிலைமை என்ன ஆகும் பாட்டி? இந்த வாழ்க்கைய வாழ முடியுமா? என்ன பார்த்தது ஊர்க்காரங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எப்பயுமே என்னால நிதானமா இருக்க முடியல பாட்டி. எவ்வளவு செல்வாக்கா வளர்ந்த பொண்ணு நீ. அப்பா உன்னை தேவதை மாதிரி வச்சிருந்தாரு. பள்ளிக்கூடத்துக்கு கார்ல தான் அனுப்புவாரு. வீட்டு வாசல்ல கார்ல கால் வச்சா ஸ்கூல்ல போய் இறங்குவேன். அங்க கார்ல கால் வச்சா வீட்டு வாசப்படியில வந்து இறங்குவேன். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதையாவது நிம்மதியா செய்ய முடியுதா? யாராவது உத்து பார்த்துட்டா பயந்து ஓடி ஒளியிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. கடவுள் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துட்டானேம்மா. இல்ல இல்ல, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. கடவுள் கிடையாது பாட்டி. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் கடவுள் இல்ல, அந்த அயோக்கிய சுந்தரம் தான். அந்த ஆள் மட்டும் அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? கூடிய சீக்கிரம் அந்த சுந்தரம் என் கண்ணுல படுவான். இதுக்கெல்லாம் அந்த ஆளு பதில் சொல்லியே ஆகணும். உள்ள காயில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி பண்ணிடலாம். ஹாய்டா, என்னாச்சு? வழக்கத்தோட நேரமா வந்திருக்க போல. டேய் முறைக்காத, ஜஸ்ட் பண்டா. மச்சான், நேத்து பாரதியார் நகர்ல முதல் தெருல 25 நம்பர் வீட்டு அட்ரஸ்ல நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுவோம்ல, மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மச்சான். இப்ப 10,000 ரூபாய் ரெடி பண்ண முடியுமா முடியாதா அத சொல்லுங்க மச்சான். டேய், நான் கஸ்டமர் ரீகம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற ஏதோ யோசனையில இருக்க. எந்த கஸ்டமர், என்ன கம்ப்ளைண்ட்? சரியா போச்சு போ. சாரிடா, வேற ஒரு பிரஷர். நீ சொன்னது எதுவுமே என் மைண்ட்ல ஏறல. ஆமா, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு அப்படின்னடா பிரச்சனை? மச்சான், அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் வேணும்டா. 5ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். டேய், உன்னை கேட்டதுக்கு ஒண்ணு முடியும்னு சொல்லி இல்ல முடியாதுன்னு சொல்லு. ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி நீ பாட்டுக்கு முகத்தை திருப்பிக்கிற. நான் 10,000 ரூபாய் கொடுத்தா நீ 5ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ற, அப்படிதானே? கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவேன்டா. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இந்த மாதிரி ஹோப் கொடுத்து இதுக்கு முன்னாடி 3 தடவை என்கிட்ட பணம் வாங்கியிருக்க. எப்பப்போ எவ்வளவு சொன்ன மாதிரி கொடுத்துருக்க. டேட்டோட கரெக்டா சொல்லு. இப்ப தரேன்டா 10,000 ரூபாய் உனக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காத மச்சான். எப்போ எவ்வளவு வாங்கணும்னு கூட தெரியல. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த தேதியெல்லாம் சொல்லி கடன் வாங்குற. கணக்கு வழக்கு இல்லாம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்ல வாங்குற கடன் தானே உனக்கு முதல் எதிரி. இது உன் ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல, பாத்துக்க. டேய், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிஜமாவே என்கிட்ட பணம் இல்லடா. ஐம் சாரி மச்சான். ஆனா எந்திரிங்க. சுரேஷ், நீங்க நெக்ஸ்ட் சர்வீஸ் போக வேண்டிய இடம் தான். குட் மார்னிங் சார். பிரபு இந்த எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு.
வந்ததே லேட்டு வந்து வேலை செய்யாம நின்னுட்டு இருக்க. சார் இல்ல சார் என்ன இல்ல நினைச்சிட்டு சார் இருக்க? பேசிட்டு இருந்தோம் அதனாலதான். வேலையை பாரியா. என் காலேஜ் சீனியர்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் இங்க கண்டினியூ பண்ண முடியாது. தலையெழுத்து என்னோட ஜூனியர் சின்ன பையன்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் அந்த சுந்தரத்தால தான். அருள இந்த மேட்ச்ல உன் விக்கெட் எடுக்க எவ்வளவு ட்ரை பண்ண ஆனா முடியல. அடுத்த மேட்ச்ல 3 பால்ல உன் விக்கெட்டை தூக்குறேன்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்யூ மச்சான். டேய் குமாரே, நீ 3 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அருளும் உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டே தான் இருக்கான். சொல்லு பேபி. ஓகே பேபி. ஷூர். ஓகே ஓகே. ஓகே ஐ லவ் யூ. ஓகே பை. ஏய் உன் ஆள்கிட்ட இருந்து வர போன் கடை ஒவ்வொரு வார்த்தையா பேசுற. மணிரத்னம் படத்துல வர டயலாக் மாதிரி. டேய் அது கோட் வேர்ட்ரா. அப்படி பேசினா பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதானே மச்சான்? ஆமா ஆமா. தனியா இருக்கும்போது பேசுவான் பாரு, பட்டிமன்ற பேச்சாளர்களே தோத்து போயிருவாங்க. அப்படி பேசி பேசியதானே திவ்யாவை கரெக்ட் பண்ண. மச்சான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். திவ்யா எப்போ சார் பண்ண? அது நம்ம கிஷோர் தங்கச்சி ஷர்மி இருக்கால, அவ ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்ட்டி வச்சிருந்தா. அப்போ அவளை டிராப் பண்றதுக்காக காஃபி ஷாப் போயிருந்தேன். அப்போதான் அவளை முதல் தடவையா பார்த்தேன். திவ்யா ஹாய். தேங்க்ஸ் அருள். ஓ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? உனக்கு ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் வந்துருச்சு, ஆனா திவ்யாவுக்கு எப்படி லவ் வந்துச்சு? அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அவ பின்னாடியே அலைஞ்சண்டா. ஷர்மியை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சோசியல் மீடியால ஷர்மியோட அக்கௌண்ட்டுக்கு போய் அவ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல திவ்யா அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அவ ப்ரொஃபைல்ல சிங்கிள்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா கொஞ்சம் நிம்மதியான. அப்படியே சோசியல் மீடியால நான் D_D அப்படின்னு எனக்கு ஒரு ஐடி ஓபன் பண்ணி திவ்யாவோட அக்கௌண்ட்டுக்கு போய் அது வரைக்கும் அவ போஸ்ட் பண்ண எல்லா போட்டோக்கும் ஹார்ட்டின் போட்டு அவ கமெண்ட்ல ஃபுல்லா ஹார்ட்ட சவட்டு மணிக்கு போட்டு விட்டேன்டா. அப்புறம் ஃபுல் டைம் ஜப்பா அவளை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணி அவ போட்டோ போட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹார்ட்டின் விழும். அப்படியே அவளை மெல்ல மெல்ல ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்ப நான் ஒர்க் பண்ற காஃபி ஷாப்புக்கு தான் அவ ரெகுலரா வரான்னு. சோ அங்கேயே வேலைக்கு ஜாயினும் பண்ண. சார் வணக்கம். வணக்கம். என்னோட ரெஸ்யூமை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருந்தேன். உங்க பேர் என்ன தம்பி? அருள் சார். ஓ பார்த்தேன். உங்க மெயில் இன்ட்ரெஸ்டிங்மா. நான் படிச்ச உங்க ரெஸ்யூம். தேங்க்யூ சார். ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வைக்கிறதா சார் என்னோட ட்ரீம். ஓ நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு ஜாப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சரிப்பா, நாளைக்கு மார்னிங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறேன். சார் நாளைக்கா? சார் கை கொடுப்பா. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மார்னிங்கே வந்து ஜாயின் பண்ணு. ஓகே சார். ஓகே சரிப்பா. டேய் அப்ப அவளுக்காக தான் காபி ஷாப்ல வேலைக்கு ஜாயின் பண்ணா? ஆமாண்டா.
அப்படி ஜாயின் பண்ணதுனால தான் லவ்வே கன்ஃபார்ம் ஆச்சு. அது யாருடி? டி__டி தெரியலடி. ஒரே நாள்ல என் மொத்த போட்டோக்கும் லைக் வந்துச்சு. ஏதோ கிராக்கன்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எப்ப போட்டோ போஸ்ட் பண்ணாலும் அடுத்த செகண்டே லைக் பண்றான். நிஜமாவா சொல்ற? எப்ப போஸ்ட் பண்ணாலுமா? ப்ராமிஸாப்பா. சரி இப்ப போடு பார்க்கலாம். அது சரி, நம்ம இப்ப செல்ஃபி எடுத்து போஸ்ட் போடுறேன். உடனே லைக் போடுவான் பாரு. வா வா வாடி வர. ஓகே, இப்ப பாருங்க, நான் உடனே போஸ்ட் போடுறேன். போஸ்ட் போட்டுட்டேன். ஓகே. ஏய் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல நீ எப்போ போட்டோ போஸ்ட் போடுவேன்னு போனை கையிலே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போலே. ஆமா, அது என்ன ஐடி? டிடின்னு. டி ஃபார் திவ்யா, அகைன் டி ஃபார் டியர் டார்லிங்கா இருக்கும். திவ்யா தாசனா கூட இருக்கலாம்ல. ஏய் அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் டி. ஏய் டி ஃபார் டாக். ஏய் அடி வாங்குவ. டி ஃபார் டாங்கியா இருக்குமோ? ஆமா, 2 கொம்பு வச்சுக்க. ஒருவேளை திவ்யாவா இருக்குமோ? தெரியல. ஏய் யாருன்னு உனக்கு தெரியலையா? யாரா இருக்கும்? சிட்டர் திவ்யாவா இருக்குமா? என்னவா இருக்கும் தெரியலையே. ஐயோ, சொல்றதெல்லாம் கேட்கும் போதே மண்டையே குழம்புதுடி. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அவளுக்காக 3 மாசம் நான் பட்ட கஷ்டம் வீணாகல. திவ்யா என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டா. பரவாயில்லடா, உழைப்பு வீணாகுதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். என்ஜாய். சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சுந்தரம் 57/26 கஸ்தூரி இல்லம், KK சாலை, சாலி கிராமம். யார் இவன் என் வீட்டு அட்ரஸ் எங்கிட்டயே கேக்குறான்? நான் யாருன்னு தெரிஞ்சு கேக்குறானா இல்ல தெரியாம கேக்குறானா? ஆமா, இந்த அட்ரஸ்ல நீங்க யார பார்க்கணும்? அதுல பேர் எழுதிருக்கல சுந்தரம், அவரை தான் பார்க்கணும். என்னத்தான் பார்க்கணுங்கிறான். இவன் மொழியே சரியில்லையே. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயமா நீங்க சுந்தரத்தை பார்க்கணும்? உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க. நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அந்த அட்ரஸ்ல இருக்கிற கஸ்தூரி இல்லம் நல்ல விலைக்கு போகுமா? ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் சுந்தரம் வீட்டை விற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானாமா. அடம் பிடிக்கிறானா? எங்க ஆளுங்க 4-5 பேரு அந்த சுந்தரத்தை பார்த்து பேசியிருக்காங்க. ஆனா அந்த ஆளு பிடிவாதமா அந்த வீட்டை விக்கிறதுலன்னு சொல்லிட்டாராமா. அந்த அட்ரஸ் என்கிட்ட வந்தது. அதுதான் அந்த சுந்தரத்தை பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த வீட்டை பேசி முடிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆனா அந்த சுந்தரம் தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கான்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சார்? இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபி மேட்டருங்க சார். உங்ககிட்ட உண்மையை உடைச்சி சொல்றேன். சொல்லிடு. அந்த சுந்தரத்தை பார்த்து பேசின எங்க ஆளுங்களுக்கு அவ்வளவா சாமர்த்தியம் பத்தாது சார்.
ஆனா நான் அப்படி இல்ல. வேற எப்படி? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கே நாமத்தை போட்டு லட்டை அவர் கையில கொடுத்துருவேன். திருப்பதிக்கே லட்டு. ஆமா, இந்த அட்ரஸ்க்கு எப்படி போறது? நான் அந்த பக்கமா தான் போறேன். வாங்க காட்டுறேன். கரெக்டா காட்டுங்களா? ஒரு காட்டுறேன். வாங்க போலாம். ஆமா, அந்த சுந்தரத்தை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த வீட்டை வித்துருவீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். மனசை மாத்தி வீட்டை வித்திருக்கேன். அந்த சுந்தரத்துக்கிட்ட எப்படி பேசி வீட்டை விக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த சுந்தரம் வீட்டை விற்க மாட்டேன்ட்டா? சார், அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது சார். இன்னைக்கு அந்த சுந்தரமா இல்ல இந்த சண்முகமான்னு பார்க்கத்தான் போறீங்க. பாத்துருவோம். ஏன் சார் நின்ட்டீங்க? இதுதான் அந்த வீடு. ஓ, இந்த வீடு தானா? நல்லா இருக்கே. விசாலமா இருக்க. என்ன சார் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க உள்ள. நம்ம வீடு தான். ஓனர் எப்படி மேல் வீட்டில் தான் தங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல சார் வீடு? ஆமா. மேக்ஸிமம் இந்த வீடை கட்டி ஒரு 20-25 வருஷம் இருக்குமோ? 28 வருஷம் ஆச்சு. ஆமா. மேல எத்தனை பெட்ரூம்? 3 ரூம். ஓ, கீழே 2. ஓஹோ. வீட்ல தண்ணி வசதி எல்லாம் எப்படி? பின்னாடி பெரிய கிணறு இருக்கு. ஓ, ஆமா. இந்த வீட்டை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, இந்த வீட்டு ஓனர் சுந்தரம் எப்படி? எதுக்கு கேக்குறீங்க சார்? திடீர்னு அவர் முன்னாடி போய் நின்னு வீட்டை விக்கிறத பத்தி பேசினா அவரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு தெரியாது இல்லையா? அவரு கேரக்டரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா. போன் நம்பர் தான் கொஞ்சம் கொடுங்களேன். போன்லயே பேசி கனெக்ட் பண்ணிடுவேன். போன் நம்பர் எங்கிட்டயே இருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? என்ன சார் சொல்றீங்க? அதாவது நான் இப்ப உங்களுக்கு அந்த போன் நம்பர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை தேடி தெருவா அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்படணும் இல்லையா? அதனால நான் அந்த நம்பர் தரேன். நீங்க ஒரு 300 ரூபாய் கொடுங்க. இவ்வளவுதானா? ஐயோ சார், 6 கோடிக்கு விற்க போறேன். 300 ரூபாய் தரமாட்டேன். போன் நம்பர் தான் கொடுங்க சார். 9841023545. அவ்வளவுதான் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல நான் யாரையும் இன்வால்வ் பண்றது இல்ல. தனியா பேசிட்டு வரேன். தனியா பேசுங்க. தேங்க்யூ சார். இங்க அடிக்குது சார். சுந்தர நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா பதட்டத்துல தப்பா உங்க நம்பர் கொடுத்துட்டீங்க போல இருக்குது. தப்பா கொடுக்கலடா, சரியா தான் கொடுத்துருக்கேன். நான் தாண்டா சுந்தரம். ஏண்டா என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என் வீட்டையே விப்பியா? சொந்த வீடுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு கனவுடா. ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்து கடனை வாங்கி நகை நட்டெல்லாம் வித்து கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டினா நீங்க உங்க ஆதாயத்துக்கு எங்க வீட்டை வித்துருவீங்களா? இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சு கட்டிடுவேன். போடா போடா போடா. தொழிலே நீ இருக்க கூடாது, ஜாகிரதை. என்னண்ணே, பொண்ணுக்கு வளகாப்பு முடிச்சு தலைப்பிரசவம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா மணி, தலைப்பிரசவத்தை அம்மா வீட்டுல தானே செய்யணும். ஆபரேஷனுக்கு இன்னும் 2 மாசத்துக்கு மேல இருக்கு. இப்ப நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னண்ணே சொல்றீங்க? ஆமையா, என் பொண்ணு வளைகாப்புக்கு 4-5 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன். செக்கப்புக்கு வேற போக வேண்டியது இருக்கு. என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்க்க வேண்டியது இருக்கு. தலைக்கு மேல செலவு இருக்கியா. ஆட்டோல கலெக்ஷன் வேற ஆக மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கியா. செந்திலண்ண, நீங்க உங்க பொண்ணு பிரசவத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. செலவு இருக்குல்ல மீனாட்சி. ஏப்பா, அந்த குமார் எங்க இருக்கான்? எங்க போயிட்டான்? என்ன சேது, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பண்ணியிருந்தா கூட நான் டென்ஷனா இருக்க மாட்டேன். இந்த ஸ்டாண்ட்ல நான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட இந்த குமார் இப்படி பண்ணலாமா? எங்க அவன்? ஏன்பா, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? சொல்லுப்பா சேது. காலையில குமார் ஆட்டோல தான் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தேன். ஆட்டோல பர்ஸை தவற விட்டுட்டேன். தெரிஞ்சவன், பழக்கமானவன், பர்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்க வேணாமா? எடுத்தவன் சத்தம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். எங்க போயிட்டான் அவன்? அவன் சவாரி போயிருக்கான். அதோ வந்துட்டான் பாருப்பா.
குமார், காலையில் நான் உன் ஆட்டோவில் தானே வந்தேன். ஆமா, ட்ரெஸ் எடுக்க போனேன். நான் உன் ஆட்டோவில் தவற விட்ட பர்ஸை நீ எடுத்து வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன செய்து சொல்ற? ஆட்டோல நீ பர்ஸ் எதுவும் தவற விடலையே. நான் எதுவும் எடுத்து வைக்கலையேப்பா. பர்ஸ் எடுத்தது இல்லாம போய் வேற பேசுறியா? நீ ஆட்டோவுக்கு பணம் கொடுக்கவே பர்ஸ் எடுக்கல. போன்ல இருந்து தான் பணம் அனுப்புனேன். அப்புறம் எப்படி பர்ஸ் ஆட்டோல இருக்கும்? இல்ல, நான் உன் ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே போல. கண்டிப்பா பர்ஸ் உன் ஆட்டோல தான் விழுந்திருக்கணும். என் ஆட்டோல விழுந்தது தான் நான் எடுத்து வச்சிருப்பேனேப்பா. அப்படியா? சரி வரேன், வை. பழனவங்க கிட்ட இப்படி நடந்துக்காதுப்பா. நான் வந்துடுவேன். வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் மாப்ள. இதோ பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன். இதோ இப்போ உடனே கிளம்பிடு மாப்ள. போயிடலாம். வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றியா? நான் பாத்துக்கிறேன். சேது, உன்னோட பர்ஸ காணோன்னு வந்து சத்தம் போட்டல? ஆமா. திரும்ப கிடைச்சிருச்சே, அது சொன்னியா? அது வந்து என்ன சொல்ற மீனாட்சி? பர்ஸ் திரும்ப கிடைச்சது உனக்கு எப்படி தெரியும்? சேதுவோட வைஃப் வெளியே போகும்போது என் ஆட்டோல தான் போவாங்க. அதனால அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. நான் இப்போ அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். பர்ஸ் வீட்ல இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. வீட்ல பர்ஸ் தவற விட்டுட்டு வந்து ஆட்டோல தவற விட்டுட்டேன், ஆட்டோக்கார எடுத்து வச்சிருக்கான்னு வாய் கூசாம போய் சொல்ற. ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, அழுக்கா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாரையும் பார்த்தா நல்ல அபிப்பிராயமே கிடையாதுல. ஏதாவது ஒண்ணு காணாம போச்சுன்னா அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டு குற்றம் சுமத்துவீங்கல. பர்ஸ காணோன்னு சந்தேகப்பட்டு கேக்குறது கூட பரவாயில்ல. ஆனா பர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அத மறைச்சிட்டு மனசாட்சிய கொண்டு போக பாத்தியே. எல்லாம் மரியாதையே குமார் அண்ணகிட்ட மன்னிப்பு கேளு. என்னது? நான் மன்னிப்பு கேட்கணுமா? அடா விடுமா மீனாட்சி, நம்ம கஸ்டமர் தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. இல்லனே, அப்படிலாம் விடக்கூடாது. 1, பர்ஸ் கிடைச்சதும் அதை சொல்லாம மறைச்சது. 2, குமார் என்ன வயசு என்ன, இவர் வயசு என்ன? அவர்கிட்ட அப்படி பேசினதுக்கு இந்த ஆளு குமாரண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏய், நான் மரியாதை இல்லாம ஆளுகள்னு பேசிட்டு இருக்க. மரியாதை இல்லாம பேசினா உனக்கு வலிக்குதுல, அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். மன்னிப்பு கேளு. இல்ல இந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நாளும் எந்த ஆட்டோவும் உன்னோட வீட்டுக்கு வராது. மன்னிப்பு கேளு. ஏய், மன்னிப்பு கேளுப்பா. சாரிண்ணே, மன்னிச்சுக்கோங்க. சரிப்பா, போ, நீ கிளம்பு. என்னம்மா நீ? அண்ணே, யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம சுய கௌரவத்தை நாம விட்டு கொடுக்கவே கூடாது. சுரேஷ், இந்த அட்ரஸ் போய் பாருங்க. வாஷிங் மிஷின் வேலை செய்யறேன்னு கம்ப்ளைண்ட் புக் பண்ணிருக்காங்க. போய் சரி பண்ணி கொடுங்க. குயிக். டேய் மச்சான், இருடா. என்னடா? டேய், இந்த கிளையண்ட்டை நான் அட்டெண்ட் பண்றேன் மச்சான். மேனேஜர் என்னதான் அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்காரு? அவன் வேணும்னே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்டா. காலையில இருந்து வந்த கால்ஸ் எல்லாத்தையுமே மத்தவங்க பேருக்கு மாத்தி தான் விட்டுட்டு இருக்கான். நான் போன ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும்ல மச்சான்? ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல. புரியுது மச்சான். ஆனா அவன் என்னதான்டா அப்போ சொன்னான். இப்ப நான் உன்னை மாத்தி விட்டேன்னு வையேன், அவன் என்ன பிடிச்ச கேள்வி கேட்பான்டா. ஒத்துக்கிறேன்டா, நான் போய் கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டான்டா. நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கிறதா அவன்கிட்ட சொல்லிட்டு உனக்கு பதிலுக்கு என்ன அனுப்ப சொல்லு மச்சான், ப்ளீஸ்டா. சரி இரு, நான் போய் கேட்டு பாக்குறேன்.
டேய் மச்சான் நான் ஓகே வாங்கிட்டேன். இந்த கிளைண்ட்டை நீயே அட்டன் பண்றா. தேங்க்ஸ்டா மச்சான். பரவாயில்லடா. உன்னை நினைச்சதான் மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தான் வேற வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அப்படி இல்லையேடா. விட்றா, அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நான் கிளம்புறேன். அப்படின்னா மச்சான் என்ன மாதிரி வழி இல்லாம வேலை பார்க்கறது வேற. நீ பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரன். எதுக்கு பழைய வீட்டுல இருந்துகிட்டு நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு சொந்தமா நீயே சர்வீஸ் சென்டர் வச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மச்சான். இப்படி கஷ்டப்பட தேவையில்ல. உனக்கு புரியுது, ஆனா எங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது. நானும் என் தம்பியும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம்டா. ரொம்ப மறந்து பிடிக்கிறாரு. கடுப்பாவுது. எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி முதல்ல சம்மதிக்க வைக்க வழியை பாரு. உன்னை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு மச்சான். முதல்ல கடன் கேட்ட, இப்போ ஒர்க்கு கேட்குற. என்னடா சொல்றது? என் நிலைமையை நீயாவது புரிஞ்சுக்கிட்டிய. தேங்க்ஸ்டா. போயிட்டு வரேன். பார்த்து போ. அண்ணா அதை எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஓகேப்பா. அங்கிள், இந்த சிமெண்ட் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? இந்த பாருப்பா, எப்பவுமே கரெக்ட் ஃபார்முலா 1:3. பிற்காலத்துல நீ பெரிய இன்ஜினியர் ஆனன்னு வச்சுக்க, அப்ப எவ்வளவு வேணா கலக்கலாம். ஏமா தண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளவு லேட்டா? கர்நாடகால இருந்து கொண்டு வரியா? அப்பா, இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்கணுமா? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஐயோ அப்பா, இப்ப இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே போதும்பா. டேய் நந்தா, உனக்கு தான் இதெல்லாம் தெரியும்ல, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏமா உனக்கே தெரியும் போது நந்தாக்கு தெரியாதா? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணா 1 மடங்கு கொடுக்கறத விட 3 மடங்கு அதிகமா கொடுக்கணும், தெரியுமா? கஷ்டப்படாம சொகுசா வாழறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு வழி. புரியுதா? எடே வா, ஏந்திரே. வா 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 வா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல தான் ஆளை தேடுறோம். இதுவே ஃபாரினா இருந்துன்னு வச்சுக்க, எந்த வேலையா இருந்தாலும் அவங்களே தான் செஞ்சுப்பாங்க. அப்பதான் நம்ம பணத்தை சேமிக்க முடியும். இருந்தாலும் நீங்க ரொம்ப தான்ப்பா பார்த்து பார்த்து செலவு பண்றீங்க. நான் பார்த்து செலவழிக்கலமா, பார்த்து சேமிக்கிறேன். எதுக்கு? உன்னை ஒரு பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் தான். என்னம்மா கண்ணி சந்திரமுகி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்களா? தெரியலப்பா, ஆனா காலையில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வைஷு, நான் காலையில 8 மணிக்கு முதல்ல அயன் பண்ணதே உங்க அண்ணியோட பட்டு புடவை தான். அவங்க உறவுக்காரங்க கல்யாணம் கூட வெள்ளிக்கிழமை தான். ஒருவேளை அதுக்கு இன்னில இருந்தே ரிஹர்சல் பாக்குறாங்களோ? என்ன கொடுமை சரவணா. அப்பா, காலையில இருந்து அண்ணி துணி காய போட்டு தான் ரெடியா இருக்காங்கப்பா. சத்தம் போடாத மனசுக்குள்ளேயே சிரிக்க தெரியாத உனக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க பண்ற வேலையை பார்த்து தான் ஊரே சிரிக்குது. நம்ம வேலையை நாம பாப்போம். கங்கா, கங்கா வா. என்ன கங்கா, ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் கிளம்பிட்டியா என்ன? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, மதியம் 12 மணிக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கியே, அதான் கேட்டேன். என்ன பேசுற நீ? வெளியே போனாதான் ரெடி ஆகணும், ஃபங்க்ஷன் போனாதான் பட்டு புடவை கட்டணும், நகை போடணும், தலை வாரணும், பவுடர் போடணும், பொட்டு வச்சுக்கணும். ஏன் வீட்ல இருக்கும்போது மதியம் 12 மணிக்கு பட்டு புடவை கட்டக்கூடாது, நகை போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நான் அப்படி சொல்ல வரல கங்கா, எல்லாரும் வழக்கமா. என்ன வழக்கமா? எல்லாமே இங்க வழக்கப்படிதான் நடக்குதா? நம்மள சொல்றாங்க. புடவை கட்டிக்கிறதுக்கு, நகை போட்டுக்கிறதுக்கு, பொட்டு வச்சுக்கிறதுக்கு நாலு கிழமை, முகூர்த்தம், தேதி, நட்சத்திரம், ஹோர, ராகு காலம், யமகண்டம், குளிகை, இது எல்லாத்தையும் பார்க்கணுமா? மேக்கப் போட்டுக்கிறது, ரெடி ஆகிறது, இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம், உரிமை. புரிஞ்சுதா?
நான் ராத்திரி 12 மணிக்கு தூங்கும் போது கூட இப்படி ரெடி ஆயிட்டு தான் தூங்குவேன். அது ஏன் இஷ்டம். சந்திரமுகி ராத்திரி 12 மணிக்கு இப்படிதான் இருப்பா. சரி, நீ ஏதோ கேட்டு வந்த போல இருக்கு. என்ன விஷயம்? நான் என்ன கேட்க வந்தனே மறந்து போயிட்டேன் கங்கா. நான் அப்புறமா வரேன். உங்க அண்ணி காரணமே இல்லாத இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு பலி உங்க அண்ணன் தான். ரொம்ப பாவம். அம்மா, இங்க யாரோ வந்திருக்காங்க பாரு. இதோ பாக்குறேங்க. யாருப்பா? மேடம் வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி கால் பண்ணிருந்தீங்க. ஆமா, அது இந்த சரி வீடு பண்ண தான். மேடம் வந்திருக்கேன். வாப்பா, வந்து உட்கார். வாஷிங் மிஷின் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சரிங்க சார். அதுக்குள்ள ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னன்னு பாரு கொஞ்சம். ஓகே சார், வா பாத்து. தம்பி, வா உள்ள வா. இதான்ப்பா, நல்லா பாரு என்ன சரிங்க ப்ராப்ளம் மேடம், பாரு. நான் பாத்துறேன். இப்ப 10,000 ரூபாய் ரெடி பண்ண முடியுமா முடியாதா அத சொல்லுங்க. இவ வேற வீட்டுக்கு போனா டார்ச்சர் பண்ணுவா. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். இருக்கிற ஒரே வழி இதுதான். இதை வச்சுதான் எப்படியாவது பணம் சம்பாதிச்சாகணும். நல்லா இருக்கு இல்லங்க. மேடம், என்னப்பா சரி பண்ணிட்டியா? இல்ல மேடம், அந்த ட்ரம்மே போயிடுச்சு. புது ட்ரம் தான் மாத்தணும். என்ன தம்பி சொல்ற? என் தங்கச்சி பையன் சொல்லிதான் நான் இத வாங்கினேன். ரொம்ப நாளைக்கு ஓடுன்னு சொன்னா நீ என்ன இப்படி சொல்ற? ஏங்க என்னன்னு கேளுங்க. சரி, புது ட்ரம் என்ன விலைப்பா? அது 2 குவாலிட்டி இருக்கு சார். ஒன்னு 13 சில்லற வரும், இன்னொன்னு 14 சில்லற வரும் சார். என்ன தம்பி சொல்ற? வாஷிங் மிஷினே 25,000க்கு தான் வாங்கினேன். நீ ட்ரம் 13,000ங்கற? மேடம், நான் கம்பெனி ரேட்டு தான் மேடம் சொல்றேன். விலை அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்காக வேணா நான் இன்னொன்னு பண்றேன். என்னப்பா? எங்க கம்பெனி ஷோரூம்ல ஒரு ட்ரம் இருக்கு. அதை வேணா உங்களுக்கு மாத்தி தரேன். கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். என்ன விலை? அது எப்படியும் ஒரு 10,000 வந்துரும் மேடம். அதுவே 10,000மா? நான் வேணா கம்பெனில பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி பாக்குறேன். சரிப்பா, பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுப்பா. சரிங்க மேடம், கம்பெனில பேசிட்டு வரேன். பாருப்பா. அக்கா, மாமா நல்லா இருக்கீங்களா? வா கீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன தம்பி? நல்லா இருக்க கல்யாண பொண்ணு எப்படி இருக்கா? இருக்காருங்க, நல்லா தான் இருக்கா. சரி சரி உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? சொல்லு மச்சான். மச்சான், வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் சர்வீஸ் பண்ண வந்தேன்ல, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா. ட்ரம்ல ஒரு சின்ன காயின் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதுக்கு எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ற? டேய் மச்சான், என் நிலைமை உனக்கு தெரியும்ல. நான் கஸ்டமர் கிட்ட ட்ரம் மாத்தணும்னு சொல்லிட்டேன்டா. 10,000 ஆகும்னு வேற சொல்லிட்டேன். டேய், இது ரொம்ப தப்புடா. புரியுதுடா, வேற வழி தெரியலடா எனக்கு. நம்ம ஆபீஸ்ல ஒரு ட்ரம் இருக்குல்ல, அதை சரி பண்ணி ஆபீஸ் பாய் கிட்ட கொடுத்து விடா. ஒன்னு நினைச்சா கூட எனக்கு பாவமா தான் மச்சான் இருக்கு. நான் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறேன், நீ வை. தேங்க்ஸ் மச்சான். சார், கம்பெனில பேசிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். தம்பி யாரு? மெக்கானிக். வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அத இவன் கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கினேன். இப்ப ட்ரம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு 10,000 ரூபாய் கேக்குறான். 10,000மா? என்ன கம்ப்ளைண்ட் பிரதர் அது? அதுல ட்ரம் போயிட்டு இருக்கு. கம்பெனில சொல்லிருக்கேன், வந்துட்டு இருக்கு. அதான் வாய்ப்பே இல்லையே. புதுசாச்சு அது. இருங்க நான் பாக்குறேன். என் பையன் சொன்னா சரியா தான் இருக்கும். நீ காலையில போட்டு பாத்தியா? சரி, பாத்துட்டு வரட்டும். போடவே இல்லை.
ஹலோ, என்னது இது? நானும் மெக்கானிக் தான். ஏமாத்த வந்துட்டானுங்க. பெரியமா, வெறும் காயின் மட்டும் தான் மாட்டி இருந்தது. மெஷின் ஓடுது. அப்படியா? என்னப்பா சொல்ற? ஆமா, காட்டுற வாங்க. இங்க பாருங்க, ஓடுது. அட ஆமா, நல்லாதான் ஓடுது. அவன் ரிப்பேர்ல சொன்னான். ஏங்க, நல்லா ஓடுதுங்க. இதுக்கு போய் 10,000 ரூபாய் ஆகும்னு சொன்னா என்ன இது திருட்டுத்தனமான வேலை? சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. உன்ன மாதிரி 1-2 ஆட்கள் பண்ற தப்பாலதான் எங்களை மாதிரி நல்ல சர்வீஸ் பண்றவங்களுக்கும் கெட்ட பேரு. பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோயா. தொழில ஃப்ராட் தானே பண்ணாத. சேகர, அவன் பொருள் எல்லாம் எடுத்து மூஞ்சில விசிறடி. சரிங்க பெரியப்பா. வந்து பையன். குடி. ஃப்ராட். போயா. அநியாயத்தை பாத்தீங்களா?